தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய ஜெப வாழ்வில் ஒன்றித்து வாழ, ஜெப வாழ்வில் இன்னும் ஆழப்பட்டு வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான அந்த உறவு நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? உண்மையிலேயே நாம் ஒரு ஆழமான ஒரு உறவை இறைவனிடத்திலே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு கேட்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவார் என்கின்ற அந்த ஒரு ஆழமான விசுவாசம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நம்முடைய ஜெப வாழ்வை சீர்தூக்கி பார்த்து இறைவன் உடனான அந்த உறவில் இன்னும் நாம் ஆழப்பட வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்கள் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுள்ளமானீரே. பாதுகாவலராக அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அந்நாட்களில் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நேபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மானேசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும்
நேகேபையும் பேரிச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன், ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் மெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதுமில்லை, அவரது வலிமை குறைந்ததுமில்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுதது, துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரம்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயைப் போல் இறைவாக்கினர் வேறொருவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதிற்கும் அடையாளங்களையும் அரும் செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரு செயல்களுமே இதற்கு சான்றாகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம்மை வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல் வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஆமாம், உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர்
உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் எனும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் அதிகமாக கேட்ட ஒரு இறை வசனம், 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்பதாக இருக்கின்றது. பலர் ஜெபம் செய்கின்ற பொழுதும் கூட இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி ஜெபம் செய்வார்கள். இன்னும் நாமும் கூட ஆலயத்திலே, மறையுறைகளில், இன்னும் மற்ற இடங்களில் இந்த வார்த்தைகளை அதிகமாக கேட்டிருப்போம். அன்பு மக்களே, இந்த வசனத்தின் ஆழத்தை, இந்த இறை வார்த்தை சொல்லக்கூடிய அந்த உண்மையை எந்த அளவிற்கு நாம் உள்வாங்கி இருக்கின்றோம்? 2 பேர் 3 பேர் கூடி இருக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது அங்கே இறைவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகின்றது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோமா? வெறுமனே கேட்பதோடு மட்டும் அல்லது வெறுமனே வாசிப்பதோடு மட்டும் நாம் நின்று விடுகிறோமா? அல்லது இந்த உயிருள்ள வார்த்தையின் உண்மையை, வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து செயல்படுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் மீதான நம்பிக்கை நம்மிடத்திலே ஆழமாக இருக்கின்ற பொழுது ஒரே மனநிலையோடு நாம் ஆண்டவரிடத்திலே இணைந்து நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதனை நமக்கு நிறைவேற்றி தருபவராக இருக்கின்றார். ஆனால் பல நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு வேரோட்டம் நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் நாம் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. ஒரு முறை அக்பர் தன்னுடைய படை வீரர்களோடு வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றிருந்தார். அங்கே காட்டிலே நேரம் அதிகமாகிவிடவே அக்பரும் அவருடைய படை வீரர்களும் அங்கே தொழுகை நடத்த ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தொழுகை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை காணாமல் தேடிக்கொண்டே அந்த பகுதி வழியாக வந்தார். அவ்வாறு வருகின்ற பொழுது தொழுகையில் ஈடுபட்டிருந்த அக்பரின் மீது அவர் மோதிவிட்டார். இதனை அந்த பெண்மணி கவனிக்கவில்லை, ஆனால் அக்பர் கவனித்து விட்டார். சிறிது நேரம் கழித்து அந்த பெண்மணி மீண்டும் அக்பரும் அவருடைய படை வீரர்களும் இருந்த அந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது அக்பர் தன்னுடைய படை வீரர்களிடத்திலே அந்த பெண்மணியை பிடித்து அவளை கொன்று போடுங்கள், வெட்டி வீழ்த்துங்கள் என்று அந்த பெண்மணிக்கு மரண தண்டனையை அந்த இடத்திலேயே கொடுக்கின்றார். என்னுடைய தொழுகையை நீ கெடுத்து விட்டாய், எனக்கு இடையூறாக இருந்து விட்டாய், எனவே நீ வாழ்வது சரியல்ல, நீ கண்டிப்பாக சாக வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு மரண தீர்ப்பை அக்பர் கொடுத்து விட்டார். அந்த பெண்மணி அப்பொழுது அக்பரிடத்திலே சொல்லுவார், அரசே, நீங்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்ததை நான் கவனிக்கவில்லை. என்னுடைய முழு கவனமும் என்னுடைய கணவர் மீது
இருந்தது. என்னுடைய கணவரை தேடுவதிலேயே நான் மனம் ஒன்றித்து போய் இருந்ததால் நீங்கள் அங்கே தொழுகை செய்து கொண்டிருந்ததை நான் கவனிக்கவில்லை. ஒருவேளை நீங்களும் உங்களுடைய தொழுகையிலே ஆண்டவரை மட்டும் நினைத்து முழு ஈடுபாட்டோடு தொழுகை நடத்திருந்தீர்கள் என்று சொன்னால் என்னை கூட நீங்கள் பார்க்காமல் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. என்னால் உங்களுடைய தொழுகை கெடாமல் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொன்ன பொழுதுதான் அக்பருக்கு தெரிந்தது, ஆமாம், நான் என்னுடைய தொழுகையிலே முழு ஈடுபாட்டோடு நான் செயல்படவில்லை. தேவையற்ற எண்ணங்களுக்கு, சிந்தனைகளுக்கு நான் இடம் கொடுத்தேன், அது உண்மைதான் என்று தன்னுடைய அந்த மனதினுடைய உண்மை நிலையை அந்த பெண்மணி புரிய வைத்ததன் காரணமாக அக்பர் அவளை மன்னித்து அவளை அனுப்பி வைத்தார் என்று அந்த நிகழ்வை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலைதான். நாம் ஜெபிக்கிறோம், எல்லாருமே ஜெபிக்கிறோம், ஆலயத்திலே வந்து ஜெபிக்கிறோம், வீட்டிலே குடும்பமாக ஜெபிக்கிறோம், தனியாக ஜெபிக்கிறோம். ஆனால் முழுமையான ஈடுபாட்டோடு ஜெபிக்கிறோமா என்பதுதான் நாம் நம்மிடத்திலே கேட்டு பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பல நேரங்களில் வெறுமனை கடமைக்காக ஜெபிக்கிறோமே தவிர இறைவனை நம்முடைய மனதில் தாங்கியவர்களாக, இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் முழு ஈடுபாட்டோடு ஜெபிக்கிறோமா என்று நாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்ற பதில்தான் நம்மிடத்தில் இருந்து வரும். அன்பு மக்களே, நாம் நம்பிக்கையோடு முழுமையான ஈடுபாட்டோடு ஆண்டவரிடத்திலே கேட்கிற அந்த வேண்டுதல், அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். அப்படிப்பட்ட அந்த ஜெபத்திற்கு மத்தியிலே இறைவன் உண்மையிலேயே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இன்னொரு இடத்திலே ஆண்டவர் அருமையாக சொல்லுவார். மத்தேயு மார்க்கு நற்செய்தி 11வது அதிகாரம் 24வது இறை வசனத்திலே சொல்லுவார், நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுவிட்டீர்கள் என்று நீங்கள் நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லுவார். ஆக ஜெபம் என்பது அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தது. அதற்கு அடிப்படையாக இருப்பது அந்த ஜெபத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே என்று கூட நாம் மனம் சோர்வடைந்து விடுகின்றோம். அன்பு மக்களே, நாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் இறைவனால் கேட்கப்படும். நாம் இறைவனிடத்திலே கேட்கக்கூடிய அனைத்தையும் அவர் நிச்சயமாக நமக்கு தருவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு, ஜெபத்தின் மீது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொண்டு வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய ஜெப வாழ்வை சிந்தித்து பார்த்து இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஜெப உறவு உண்மையிலேயே ஆழப்பட்டு இருக்கிறதா, நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய ஜெப வாழ்வில் ஒருவேளை நம்பிக்கையில் குறைவுபட்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இறைவன் தாமே அதனை நமக்கு நிறைவு செய்து தந்தருளும்படியாக இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்புறவிலே, அந்த ஜெப உறவிலே நாம் இன்னும் ஆழப்பட்டு வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பலியோ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறி, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ.
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Thank you.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளை அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித சூசையப்பரே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.